ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த வீடியோவில் வந்து என் தங்கச்சி ஊருக்கு கிளம்பிட்டா பார்த்துக்கங்க. ஒரு வாரம் தான் இருந்தால், அந்த ஒரு வாரத்துலேயே நான் அந்த வீடு ஷிஃப்ட் பண்ணுறதுலேயே கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். அவள் கூடலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஆனால் லாஸ்ட்டு இந்த சனி ஞாயிறு வந்து தெருவிலையே உட்காந்து நல்லாவே பேசிக்கிட்டு இருந்தோம். எங்கள் அம்மா வந்து அவள் ஊருக்கு கிளம்புறேன் அப்போ தான் வந்து சாயங்காலம் வந்து அவல் பணிஞ்சு தந்தவ. அவலில் வந்து சீனி, வாழைப்பழம், தேங்காய் துருவெல்லாம் போட்டு அழகாக இருந்துச்சு. இது வந்து ரொம்ப நாள் ஆச்சு எங்கள் அம்மா பிணைச்சி தந்து. ஆனால் இது சாப்பிடக்கூடாதுன்னா, ஆனால் ஆசைக்கு கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துக்கிட்டேன். ஒரு மாதம் பக்கம் என் பொண்ணு வந்து என் தங்கச்சி கூட தானே இருந்தா. அதனால் வந்து அவளோட பையனுக்கு வந்து இவன் நம்ம கூட தான் இருப்பான்னு அந்த மாதிரி செட் ஆயிடுச்சு போல். அவன் வந்து வண்டியில் ஏறி போகும்போது எங்கள் பாப்பாவையும் வா வந்து உட்காரு, வண்டியில் வந்து உட்காருன்னே கூப்பிட்டுக்கிட்டே இருந்தான். பார்க்கும்போது ரொம்ப பொக்குன்னு ஆகிப்போச்சு. மழைக்கு முன்னாடி அவளும் கிளம்பி பொள்ளாச்சிக்கு போயிட்டா. அதுக்கப்புறம் அவள் போய் ஒரு 5 நிமிஷத்தில் மேகெல்லாம் கருத்துக்கிட்டு அந்த அளவுக்கு மழை ஊற்றிச்சு பார்த்துக்கோங்க திருப்பூரில். என் பொண்ணு கொஞ்சம் அழவே செஞ்சிட்டா. ஏன்னா அவிய சித்தி கூட ஒரு மாதம் இருந்தால, இப்போ வந்து மிஸ் பண்ணுறாங்களாம் அவிய. அதனால் உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தா. அப்புறம் நானும் அப்பா கூட அப்படியே தெருவிலேயே உட்காந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் மழை வந்து எப்படி கருத்துட்டு வந்திருக்கு பாருங்கள் மேகம். அப்புறம் நாங்களும் வந்து அவங்கவுங்க வீட்டுக்கு நைட்டு சாப்பிட்டு போயாச்சு. எங்கள் அம்மா வந்து நேற்று கடையில் வந்து 4 காளான் பாக்கெட் இருந்துச்சு விற்காம. அதில் 1 எனக்கு தந்தாங்க, 2 என் தங்கச்சி கொடுத்தாங்க, 1 அவங்க வச்சுருக்காங்க. அதை வச்சு டயாலிஸ்க்கு வந்து காலையில் காளான் பிரியாணி மாதிரி செஞ்சாச்சு. என் பசங்களுக்கும் 2 பேர்த்துக்கும் 2 டிஃபனில் சின்ன டிஃபனில் பிரியாணியை கட்டி அவங்கள வந்து எங்கள் அம்மா வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டேன். என் கூட பாப்பாவும் கிளம்பிட்டா. அவள் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறா, நான் டயாலிஸ் போகிறேன். 2 பேரும் உட்காந்து பவுட்ரு போட்டோம். அவள் வந்து க்ரீமை கேட்டுக்கிட்டே இருந்தா, அம்மா நானும் போடுறேன்ட்டு. ஆனால் நான் கொடுக்கல. 2 பேரும் பவுட்ரு போட்டு வச்சுட்டு கிளம்பியாச்சு மக்களே. இப்படி தான் டயாலிஸ் அன்னைக்கு எனக்கு வந்து டே போகும். பசங்க கூட இருக்க முடியல, அது மட்டும்தான் இதாக இருக்கும். இந்த லீவ் ஃபுல்லாகவுமே நான் ஹாஸ்பிட்டல் தான் மொத்தத்தில் போயிருக்கேன். சரி மக்களே, பாய். நான் டயாலிஸ் போயிட்டு வரேன். எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க என் வீடியோவை.